தமேந்தி சீரியலில் இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தமேந்தி வந்து காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு நலனுக்கு வந்து கொடுக்குறாங்க. வாவ், சூப்பராக இருக்கே, டேஸ்ட்லாம் அற்புதமாக இருக்குது. ஸ்மெல்லும் உன் கையால் காலங்காத்தால் இது மாதிரி காஃபி குடிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி என்னம்மா காஃபியில் வந்து கலக்கிற, ஏன் இந்த ரெசிபியும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. சேச்சா, வீட்டில் ஆஃபீஸை பற்றி பேசக்கூடாது, ஆஃபீஸில் வீட்டை பற்றி பேசக்கூடாது. வீட்டை விட்டு தான்னா நம்ம எதிரியாக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இனிமேட் நம்ம இருந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டுறாங்க. என்னது இதெல்லாம் நம்ப முடியலையே, புரியலல்ல, உன் கையால் நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு சாப்பாடு வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. டிஃபன் நல்லா பண்ணி தருவல்ல, நீங்களா பேசுகிறீங்க? ஏம்மா இப்போ தானே சொன்னேன், வீட்டில் 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் ஆஃபீஸு வெளியில் வந்துச்சுன்னா நீ என்னோட எதிரி தான். அது தொழில் போட்டி, வீட்டை ஆஃபீஸை கனெக்ட் பண்ணக்கூடாது, ஆஃபீஸை வீட்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு ரெடி ஆகிட்டு போகிறாங்க. என்னது இவருக்கு என்ன ஆச்சு, சரி விடு நம்ம மாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை குத்தி ஆனியன் தோசை, 3 வகை சட்னி, வடை, ஊத்தாப்பம், இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நலனுக்காக தம்பியந்தி உன்னை வந்து நலன் வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெடி ஆகி வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெடி ஆகிடுச்சுன்னொன்னே தோசையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. வாவ், உன்னோட டேஸ்ட்டு இது எல்லாம் வேறு லெவலில் இருக்குது டிஷ்லாம் அப்படின்னு சொல்லி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. என்ன ஆச்சு இவருக்கு, எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று தான் சொல்லுவாப்பில், என்ன ரெசிபி எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படுதோ அதுக்கு தான் அப்படி ஐஸ் வைக்கிறாரு போல இருக்குங்கிற மாதிரி தம்பியந்தி நினச்சிட்டு இருக்கப்ப தோசை அருமையாக இருக்குது, என்ன மாவு, என்ன பக்குவம், என்ன சவுண்டுன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சாப்பிட்டு பார்க்கும்போது தோசை செம்மையாக இருக்குது, ஆனால் சட்னி மட்டும் அவ்வளோவா நல்லா இல்லையே, சட்னியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது. என்னது சட்னியில் உப்பு அதிகமாக இருக்கா, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லைம்மா உப்பு அதிகமாக தான் இருக்குது, கிட்டக்கவா அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரு பீஸ் எடுத்து ஊட்டி விட்டுறாங்க நம்ம தமயந்திக்கு. இல்லை நல்லா தான் இருக்குது, உன்னோட கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு, சும்மா அம்பளுக்கலாம் தான், நீ எந்த அளவுக்கு வந்து நீ உன்னை நேசிக்கிறேன்னு நான் பார்த்தேன், கடைசி வரைக்கும் உன்னோட ஃபுட்டு என்றைக்குமே சூப்பராக தான் இருக்குங்கிற விஷயத்தை வந்து மற்றவங்க சொன்னால் நல்லா இருக்குன்னா ஓகே, இதுவே நல்லா இல்லைன்னா கூட ஆமாங்க இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி சொல்லுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து விட்டு கொடுக்காம என்றைக்கு நான் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்குன்னு சொன்ன பற்றியா, இது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. என்னது இவர் இன்றைக்கின்னு பார்த்து நல்லா சாப்பிட்றாப்புல, வித்தியாசமான பேச்சாக இருக்குது, பேசுகிற பேச்சு பார்க்குற பார்வைலாம் ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி தெரியுதேங்கிற மாதிரி தமேந்தி வந்து தப்பு கணக்கு போட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து தட்டிலே வந்து கை அலம்பிட்டு அப்படியே அவங்க முந்தானியில் வந்து துடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து இருக்கிறப்ப இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஆதவன் மட்டும் வந்துடுறாங்க. தமேந்தி வந்து விட்டுட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. நல்ல லேப்டாப்பில் ஏதோ ஒரு வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து ஆதவன் வரப்போ ஆடிட்டரோடு வராங்க. பாஸ் வந்து மேலே இருக்காங்க, நீங்கள் அதுக்குள்ளே வந்து சாப்பிட்றீங்களாண்ணா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் இல்லை, பாஸை பார்த்து முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஆடிட்டர் வந்திருக்காங்க. என்னாச்சு, ஆல்ரெடி நீங்கள் 40 லட்ச ரூபா வந்து எதுக்காக செலவு பண்ணீங்கன்னு கணக்கு வந்து காட்டல, ஏகப்பட்ட வாட்டி வந்து அந்த கணக்கை டேலி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு, இப்போ 60 லட்ச ரூபா திடீர்னு செலவு பண்ணியிருக்கீங்க பாஸ், இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஆதவன். ஆமாம் இல்லை, டூ மச்சாக தான் இருக்குது, எதுக்காக 60 லட்ச ரூபா செலவு பண்ணேன், என்ன பாஸ் இது எதுக்காக செலவு பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி கணக்கு வழக்கெல்லாம் காட்டுவீங்க, ஞாபகம் வந்துருச்சுடா, அந்த கதிரேசனுக்கு வந்து வட்டி பணம் வந்து வாங்கியிருந்தால தமையந்தி அவங்களுக்காக கொடுத்தது, இந்த வாட்டி பாஸ் வேறு வழியே இல்லை, நமக்கு 60 லட்ச ரூபா டேலி ஆகி ஆகணும், இல்லாட்டி நீங்கள் பணம் கொடுத்துடாதீங்க, அப்புறம் அதுக்கும் தனியாக வந்து பணத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்கணும், கணக்கு தமையந்தி தான் கொடுக்கணும். ஏய் எப்படா தமையந்தி வந்து கொடுப்பா 60 லட்ச ரூபா பணத்தை, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பெல்லாம் இல்லையேன்னு சொல்லி தமையந்தி சுற்றி நக்கலாக வந்து வராங்க. பாஸ் மேடம் கிட்ட எப்படி இருந்தாலும் நாளைக்குள்ளே வாங்கி கொடுத்துக்கிட்டேன்னா கணக்கு வழக்கு காட்டிக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நம்ம ரெசார்ட்டையே மூடுற மாதிரி நிலம்பு வந்துடும், இதனால தான் வந்து அன்பா பாசமாக பேசுகிற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஓகே தமேந்தி வேணா வந்து உன்னோட ரெசார்ட்டை என் பேரில் எழுதி வச்சுரு, 60 லட்ச ரூபா பணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஆதவா லூசுத்தனமாக பேசுகிற, அவங்க 2 கோடி ரூபா ஆஃபர் கொடுத்தப்பே வாங்கலை, 60 லட்ச ரூபா பணத்தை வந்து நாளைக்கு எப்படி ரெடி பண்ண முடியும், இவங்க சேவைக்கு 20 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்க, அப்படி இருக்க சூழ்நிலை இவங்க எப்படிப்பா வந்து காசுலாம் கொடுக்க முடியும், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, இப்போ என்ன பண்ணலாம் பாஸ் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை தம்பி, மெஸ்ஸை என் பேரில் கை மாற்றுறதை விட உனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, வழி இல்லை, பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டி வச்சுட்ருக்காங்க. மேடம் அதே மாதிரி பண்ணிடுங்க, இல்லாட்டி பெரிய பிரச்சனையில் வந்து பாஸ் வந்து மாற்றிப்பாங்க, 50 கோடி ரூபா பிஸ்னஸ் ஈஸியாக வந்து விளையாட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டேய் உன் தங்கச்சி அதெல்லாம் எழுதி கொடுத்துருவா, எந்த பிரச்சனையும் இல்லை, என் மனைவிக்கு ஆஃபீஸ் விஷயத்தை வீட்டில் பேசக்கூடாதும்பா, வீட்டில் இந்த சமாச்சாரத்தை ஆஃபீஸில் பேசக்கூடாதும்பா, அவங்க எழுதி கொடுக்கலண்ணா மெஸ்ஸை வந்து பூட்டிடு, கவர்மெண்ட் அஃபீஷியலோடு போய் என்னென்ன செய்யணுமோ சிறப்பாக வந்து செஞ்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க.
என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வீட்டில் பேசினா பிடிக்காதும்பாடா, பார்த்து நடந்துக்க. அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. இதுக்கு தான் இந்த கூத்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எப்படிடா வந்து மெஸ்ஸை வந்து காப்பாற்ற போகிறோம்? இப்போ 60 லட்ச ரூபா வந்து கேட்டு மெஸ்ஸை வந்து பூட்டிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க தமயந்தி. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மெஸ்ஸில். அப்போன்னு பார்த்து போலீஸ் அதிகாரி இன்னும் சில பேர்லாம் வந்து வந்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ளே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து வந்துடணும். இந்த மெஸ்ஸை வந்து பூட்ட போகிறோம். எதுக்கு சார் பூட்ட போகிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல செல்வி, குட்டி எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, பூட்ட போகிறோன்னா பூட்ட போகிறோம் தான், தயவு செஞ்சு போங்கன்னு வெளில வந்துடுறாங்க. தமயந்தி வந்து கதறாங்க, வேணாம் வேணாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. 60 லட்ச ரூபா நீங்கள் பணத்தை வந்து தரல, அவர் அஃபிஷியலாக வந்து நிரூபித்து காட்டியிருக்காப்புல. இதை விட்டால் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, வழி இல்லை, போமா அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு துணியை வந்து அந்த பூட்டில் வந்து சுற்றிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு முத்திரை வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மாதிரி காட்டி எபிசோட் அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி